ஓகே மக்கள், பஸ்ஸு கிளம்பி விட்டது கரூரிலிருந்து புது பஸ் ஸ்டாண்டை நோக்கி. ஆஹா, ஆரம்பத்திலே அமர்கலம் பார், அமராவதி ஆத்துப்பாலம், அதை கடந்து பஸ் ஆனது சென்று கொண்டிருக்கிறது. மக்களை டிக்கெட் வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அம்மடி 5 ரூபாய். ஃபுல்லாக வால் போஸ்டர் தான். இங்கே வாருங்க மக்களை, இன்னும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பணிகள் எல்லாமே வந்து போயிட்டுருக்க மாட்டிருக்கு. பஸ்ஸு பாருங்க, எத்தனை பஸ்ஸு வந்துக்கிட்டே இருக்குது பாருங்களேன். அப்படியே எங்கள் அப்பா பயங்கரமாக கட்டி போட்டாங்க. திருச்செந்தூர் வண்டி ஆரம்பமே அமர்க்கலாம். திண்டுக்கல் கரூர் வெயிட் பண்ணுது. முருகன் பின்னாடி ஓட்ட வண்டி. திண்டுக்கல் கரூர் இதுவும் முருகன் பின்னாடி ஓட்ட வண்டி. வண்டி ரெடியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கிளம்பிருச்சு பஸ்ஸு. அப்படியே எங்கள் அப்பா என்ன மகளே பயங்கரமாக இருக்குது. பாண்டிச்சேரி, புதுக்கோட்டை எல்லா ஊருக்கும் பஸ் இருக்க மாட்டேங்க. அந்த பக்கம் போட்டிருக்கான். திண்டுக்கல் வண்டி தான். ஈரோடு கரூர் திண்டுக்கல்னு போட்டிருக்கான். சரி வாங்க, அந்த வண்டி அங்கே தான் போகுதுன்னு நினைக்கிறேன். திண்டுக்கல் வண்டி. ஓகே மக்கள், பஸ் ஏறி விட்டேன். உட்காந்தாச்சு. பஸ் கட்டாலாட்ட கட்டி பிடிச்சிருக்காங்க மக்களே. பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் நேரமாக இருந்திருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். இங்கே வாருங்க மக்களே, தெரியுதா? அது இது அந்த பக்கம் ஒரு ரேக்கு, இந்த பக்கம் ஒரு ரேக்கு. இதை தாண்டி இன்னும் போக மாட்டிருக்கு. இந்த பக்கத்து ஒரு ரேக்கு. எங்கள் அப்பா கடல் மாதிரி இருக்குதுங்க பஸ் ஸ்டாண்டு. வேற மாதிரி பண்ணிட்டாங்க. இதுதாங்க கரூர் புது பஸ் ஸ்டாண்டு. இந்த பக்கம்லாம் கோயம்புத்தூர் வண்டி. என்னண்ணா நாமக்கல் பஸ் ஸ்டாண்டு இப்படி தான். நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் இப்படி தானா? ஓ சரி சரி சரி. ஆமாங்க, ஈரோடு பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. அதுவுமே ஃபுல்லாக கட்டி டெவலப் பண்ணிட்டாங்க. அப்புறம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி தானே. 1 hour later. மக்கள் பஸ் ஏறி கரெக்டாக 1 மணி நேரம் ஆகுது. 10 மணிக்கு 10:05 ஏறின மணி 11:05 ஆகுது. நான் 41 கிலோமீட்டர் இருக்குதுங்க. நான் வந்த தூரத்தில் பாதி தூரம் இருக்குது. அவ்வளோதாங்க, ஃபைனலாக திண்டுக்கல் ரீச் ஆகிட்டோம். ரைட்டு. ஓகே மக்கள், பஸ்ஸு பேர் வந்து மகாராணி. பரவாயில்ல, இன்னும் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு வந்து அப்படியே இருக்குது. முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்குது. நைட்டில் பாருங்கள், தூங்கா நகரம் மதுரை மாதிரியே இந்த டைமில் 12 மணிக்கு தள்ளுவண்டி கடையில் சாப்பாடு இதாகிட்டுருக்கு. ஓகே, நம்ம அண்ணனை கூப்பிடுவோம், திண்டுக்கல் சப்ஸ்கிரைபரை. மக்களே ஃபைனலி எங்கள் ஊர் பஸ்ஸுக்கு பக்கத்துலேயே நிற்கிறார். அண்ணா வணக்கம். நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இருக்கீங்களா? ஓகேண்ணா. இன்னும் கட்டியிருப்பீங்களாட்டிருக்கு அந்த வேறு கழுத்தில். சரி 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 சரிங்கண்ணா. போகலாமா? ஓகே, வண்டி எடுங்க, கிளம்பலாம். அங்கே வாருங்க மக்களே. சாரி அண்ணனை கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு தெரியுது. அந்த பஸ்ஸில் அந்த பக்கம் இருக்கேன். மக்களே ஃபைனலி இங்கே வாருங்க, திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டை விட்டு இறங்கின உடனே அண்ணன் வந்து நம்ம வச்சுருக்கோம்ல, நம்ம ராஜா சேம் கம்பெனி. அடா எத்தனை நாளாச்சு இந்த சவுண்டை கேட்டு. நம்ம வண்டி இல்லை, நம்ம வண்டி மாதிரி சேம் டிவிஎஸ் விக்டர் BS4. போகலாங்களா? அண்ணன் முன்னாடி போகிறாரு, நம்ம பின்னாடியே கிளம்பியாச்சு. நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன் அப்படிங்கிற மாதிரி. மலர் வேறு தூர ஆரம்பிச்சிருச்சு மக்களே. திண்டுக்கல் நான் வந்த உடனே நல்லவங்க வந்தால் மழை பெய்யுன்னு சொல்லுவாங்க. திண்டுக்கல் மக்களே, கேசவன் வந்ததால் உங்கள் ஊருக்கு என்று மலை லைட்டாக தூருது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் வந்துட்டோம். பக்கத்தில் அவ்வளோதான், இந்த கொஞ்சம் தூரத்தில் வந்துருமாமா வீடு. அண்ணன் பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போட்டிருக்காரு. சந்தை நிறைய விஷயங்கள், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். வந்து விட்டோம். நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரியே மண் தடமாக இருக்குது. ஓகேங்கண்ணா. ஓ எப்படி இதுலையா? ரைட் மக்கள்ஸ், ஃபைனலி ரீச்டு அண்ணாவுடைய வீடு. சூப்பர். சிறப்பு. ஆரம்பத்தில் பேசி ஊருக்குள்ள பழைய வீடு இருக்குது. இங்கே வந்து 10 வருஷம் ஆச்சு. இங்கே வந்து 10 வருஷம் ஆச்சுங்களா? ஓகேங்க மக்கள்ஸ், அவ்வளவுதான். ஜம்முன்னு வந்தோம், கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ணனுடைய வீட்டுக்கார அம்மா அக்கா வந்தாங்க, கொஞ்சம் பேசிகிட்டு இருந்துட்டு அவ்வளோதான் படுத்தாச்சு. ஓகே, சிறப்பு. காலையில் வந்து ஒரு 4:30க்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு, குளிக்க தேவையில்லை, 4 ஆல்ரெடி குளிச்சு தான் வச்சுருக்கோம். 4:30 வச்சு பல்லை மட்டும் விளக்கிட்டு கிருட்டுன்ட்டு எங்கே வரோம் அப்படின்னா, கம்ப்ளைண்ட் டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. இந்த வீடியோவே அந்த வீடியோ தான் மக்களே.
திண்டுக்கல் நத்தம் காவண்ணம் பரோட்டா கடை, அதுக்காக தான் மெயினாக வந்தது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிளேசஸ், அடுத்தடுத்த பிளேசஸ் எல்லாமே இருக்குது. அது என்னங்க நான் வந்து முடிவு பண்ணல. நிறையா திண்டுக்கல் சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நல்ல நல்ல விஷயங்கள், சூப்பரான விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உங்களை வந்து காலைல மீட் பண்ணுற மக்களே. காவண்ண பரோட்டா கடை காலைல போகலாம். 6 to 10 தான் டைமிங். 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 10 மணி வரைக்கும் தான் கடை வந்து நடத்துகிறாங்க அது. ஸோ நம்ம இங்கேருந்து ஒரு 5 மணி வண்டி எடுத்தோம் அப்படின்னா தான் 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் சொன்னார். ஸோ அங்கே ரீச் ஆக முடியும். ஒரு மணி நேரத்தில் காலைல மீட் பண்ணுறேன். The next day. மக்கள்ஸ், இனிய காலை வணக்கம். காலங்காத்தால மணி 4 மணி, நைட்டு படுத்தது வந்து 1 மணி. 2, 3, 4 3 மணி நேரம் தூக்கம் தான் மக்களே. எந்திரிச்சாச்சு, அலாரம் வச்சுருந்தா எந்திரிச்சு பல விளக்கிட்டு இருக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டு சாப்பிட்டு வந்து கூட ஒரு தூக்கத்தை போட்டு கூட மறுபடியும் வேறு எங்கேயாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனா பண்ணலாம். எனக்கு தூக்கம் தான் முடியல. பட் என்ன பண்ணுறதுங்க, அங்கே 6 to 10 தான் வந்து டைமு. ஒரு நேரமாக போன மாதிரி ஏதாவது வீடியோ எடுக்க முடியுமே. என்னமோ அந்த நத்தம் பரோட்டா கடையில் அதை அலோவ் பண்ணுவாங்களேன்னு தெரில. பார்ப்போம், பேசிக்கா. ப்ரஷ்ஷும் வச்சுட்டு இருந்தோம் மக்களே. வேப்பங்குச்சி அண்ணன் வீட்டுக்கு முன்னாடி இருந்தது. ஓகேங்க மக்கள், அவ்வளவுதான், கிளம்பியாச்சு. அண்ணா போகலாங்களா? பாருங்க, கரெக்டாக மணி வந்து 4 மணிக்கு எழுந்திரிச்சா 4:48, 5 மணி ஆயிடுச்சுங்க மக்கள்ஸ். கிளம்பியாச்சு. உங்களை அங்கே நத்தம் காவன பரோட்டா கடையில் போய்ட்டு மீட் பண்ணுறேன். சரிங்களா? எத்தனை கிலோமீட்டர் வருங்கண்ணா? ஓகே மக்களே, 32, 3, அதான் 30 கிலோமீட்டருங்க மக்களே. இங்கேருந்து நத்தம், திண்டுக்கல்லிருந்து நத்தம் 30 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் ஒரு பரோட்டா மட்டன் கறிக்காக கிளம்பியாச்சு மக்கள்ஸு. ஃபைனலி ரீச்டு நத்தம். சரிங்களா? நத்தம் பஸ் ஸ்டாண்டில் இப்போ நம்ம இருக்கோம். நத்தம் பஸ் ஸ்டாண்டில் இங்கேருந்து கணக்காக முன்னாடி போய் ரைட்டு 600 மீட்டர். நத்தம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர், 600 மீட்டர் போனப்போ நத்தம் பரோட்டா கடை. மக்கள்ஸ், வர வழியெல்லாம் இந்த மாதிரி தான். 2 சைடு நிறைய கடைகளாக இருந்தது. முன்னாடி தான் காமிக்குது. மக்கள்ஸ், ஃபைனலி ரீச்டு திண்டுக்கல் நத்தம் காவண்ண பரோட்டா கடை. இந்த கடைக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு வருஷமாக பிளான் பண்ணி வரவே முடியல. இத்தனைக்கும் நம்ம திண்டுக்கல் ராம், ஐயாப்பட்டி ராம் இந்த ஊர் தான். நத்தத்துக்கு பக்கத்தில் ஐயாப்பட்டிக்காரன். ஸோ இங்கே பக்கத்துலேயே சொந்தக்காரனை வச்சுட்டு கூட வரவே முடியல மகளே. ஸோ நான் வந்தது மாப்பிள்ளைக்கு தெரியும், ஃபோன் பண்ணி பேசணும். அப்புறமேல் பேசணும். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்து நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். நம்ம ராம் மாப்பிள்ளை, நம்ம இந்த கௌதம், நம்ம ஃப்ரெண்டு ஊஞ்சலர் கௌதம் இருக்கான்ல, நம்மளாம் கூட கேடா பொங்கல்லாம் இது பண்ணோம்ல, மாப்பிள்ளை ஒரு இங்கே தான் இருக்குது. சரி, ஓகே, அப்புறமேல் கால் பண்ணி பேசுவோம். சரி, ஓகே மக்களே, ஃபைனலி நத்தம் காவன பரோட்டா கடை வந்திருக்கோம். யாருமே எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி விளாக் எடுத்து போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நல்லா கிரிட்டுன்னு ஒரு 4-5 பேர் சேர்ந்து பரோட்டாவுக்கு மாவு பேசுவாங்கல்ல, வேறு லெவலில் ரெடி பண்ணிருக்காங்க. வாங்க அப்படி பார்ப்போம். இங்கே பாருங்க மக்கள், இங்கிட்டு வந்து அண்ணன் வந்து ஒட்டு நல்லா மாவு வந்து மைதா மாவு வந்து நல்லா பிசைகிறாரு. பிசைஞ்ச மாவை இங்கே எடுத்து நீட்டாக அங்கே பாருங்க வேறு லெவலில் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, நான் மார்னிங் வந்து ஆரம்பிக்க 7 o'clock, 7 மணி, 7 மணி to 10 மணி. ஏன்னா 11ங்களா? ஓகே. முதல்ல 6 to 10 இருந்தது. 7 தாங்களா? ஓகே. காலைல 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி மத்தியானம் 11 மணி வரைக்கும் ரன் பண்ணுறாங்க மக்கள்ஸ். சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே இவங்க செய்கிறது. ஆக்சுவலாக சொன்னார் பார்த்தீங்களா, 7 மணிக்கு ஸ்டார்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒரு 1/2 hourல அந்த பீடாலாம் போட்டு எல்லாம் எடுத்து வச்சு இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, பரோட்டா போட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அப்போ கண்டினியூ பண்ணலாம். ஸோ நானும் அண்ணா ஒரு டீ சாப்பிட்டதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். காலங்கத்தில் அண்ணா வீட்லேயே அக்கா டீ வச்சாங்க. ஆக்சுவலாக அக்கா உங்களுக்கு காமிக்கல, செம்மையாக இருந்துச்சு. டீ வேறு லெவல் இருந்துச்சு. அங்கேயே டீ குடிச்சாச்சு. பட் இருந்தாலும் ஒரு டீ போட்டு வந்துடுவோம். ரைட் மக்களே, டிஃப்ரெண்டாக டீ போடுறாரு அண்ணன். செம சூப்பராக இருக்கு. அதான் நல்லா இருக்குது. ஆனால் காலங்கத்தால் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் வருமா நாங்கள் வந்து 30 திண்டுக்கல் தான் 35ங்களா? ஓகே 35 கிலோமீட்டருங்க அண்ணன் சொல்கிறாரு. ஸோ 35 கிலோமீட்டர் வந்து இந்த குளூரில் வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து அவங்க வீட்டில் குடித்த டீ தான். அங்கே கொஞ்சம் சூடாக ஒரு டீ குடித்தோம். அந்த ஒரு இதுலேயே அப்படியே அழுத்தியாச்சு. அவ்வளோதான் மக்கள்ஸ். ஜம்முன்னு மாவெல்லாமே வந்து பீடா போட்டு உருண்டை பண்ணி வச்சுட்டு மேலே பாருங்கள் வாழை இலையை போட்டு பீடா வந்து உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான்.
இன்றைக்கி நம்ம வந்திருக்க நாள் வந்து வெள்ளிக்கிழமை. இதே நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்துருந்தோம் அப்படின்னா இன்னும் பரபரப்பாக இருந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமெல்லாம் கூட்டம் ஃபுல்லாக வருமாமா. ஏங்க செம்மையான மெத்தடுங்க பாருங்க. ஒட்டு மொத்தமாக உருட்டி அதை ஒரே அடிச்சு பாருங்க மக்களே. ஒட்டு மொத்தமாக உருட்டி வச்சு அப்படியே அதை ஒரு தேய்ச்சி. ஸோ இது ஒரு நல்ல மெத்தடு. ஆனால் அது நார்மல் புரோட்டாக்கு இந்த மாதிரி செட் ஆகாது. பொரிச்ச புரோட்டாவுக்கு மட்டும் அந்த மாதிரி வரும். ஏன்னா ரைட் அது வீச முடியாது. ஸோ தெரியுதுங்களா, அங்கேருந்து ஒரு 3 புரோட்டா 4 புரோட்டா எடுத்து ஒட்டுக்கா வச்சு அதை வந்து அப்படியே ஒட்டுக்கா தேய்ச்சி விட்டு ஸோ எடுத்து ஒரு 2 தப்பி அப்படி தனியாக பிரித்து அப்படின்னா வந்துடும். ரைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள் மக்கள், ஸ்பாய் வந்துருச்சு. மற்ற ஹோட்டல் மாதிரி டேபிள் சேர்லாம் கிடையாது மக்களே. திண்ணையில் பாரம்பரியமாக சம்மணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்றது செம்மல்ல. வீடியோவில் பார்த்துருப்பீங்க. லைவாக வந்து பார்க்குறது எல்லாமே கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. பார்ப்போம். ரைட்டு. இனி பரோட்டா வந்து இந்த எண்ணெயில் நீஞ்ச விடணும். பன்னு பொறிஞ்சு வர மாதிரி பொறிஞ்சு வருதுங்க. அது பேர் பன் பரோட்டா தானே? ஓ, பொரிச்ச பரோட்டா. ஓ, பன் பரோட்டாங்க அது வேறீங்களா? ஓகே. இவ்வளோ ஊற்ற மாட்டாங்க. ஓகே. ஓ, எண்ணெயில் பறிக்கிறதுங்க. நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுறோம் சேம் அதே மெத்தட் தான். பரவாயில்லைங்க, நல்லா இருக்குது. பரோட்டா பறிஞ்சு லேயராக அப்படியே வருது. பறிக்க இதாக வேக செம்மாங்க. கல்லெண்ணீங்களாண்ணா? சுத்தமான கல்லெண்ணெய். அதான் வாசம் வருதுங்க. சுத்தமான கல்லெண்ணெய்ங்க. நான் ஆரம்பத்துலேயே நம்ம எத்தனை வீடியோ பண்ணியிருக்கோம், அப்போ நம்மளுக்கு தெரியுமில்ல. ஸோ கல்லெண்ணெய் பரவாயில்லையே. அண்ணா அது எத்தனை வருஷமா அந்த ஹோட்டல் இருக்கு? 20-25ங்களா? 60 அப்படிங்கப்பா. 60-65 வருஷம் மக்கள்ஸ். கிட்டத்தட்ட 6 நூற்றாண்டுக்கு மேலே ஓடிட்டு இருக்கு. பரவாயில்லையே. கொஞ்ச நேரத்தில் அப்படியே கலரும் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வந்து புரோட்டா வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு. பார்க்குறக்கே இங்கே பாருங்க, செம்ம டெம்ப்டிங்காக இருக்குது. இதுதாங்க மெயின். திருப்ப ஆரம்பிச்சிட்டாரு. பன்னு மாதிரி இருக்குது பாருங்க. வரிக்கி இருக்குமல்ல, வரிக்கி மாதிரியே சவுண்டு வருங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன். உரியும் பொழுது வேற மாதிரிங்க. செம்ம. ஓகேங்கண்ணா. ஓகே. அவ்வளோதான் மகள்ஸ். அண்ணன் வந்து 8 தட்டிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்பா சத்தியமாக ப்ரிப்பரேஷன் வேறு மாதிரிங்க மக்களே. உண்மையாலுமே சொல்கிறேன், காலங்கத்தால் 4 மணிக்கு அலாரம் வைக்கும்போது நைட்டு நம்ம படுத்தது 1 மணிக்கு 3 மணி நேரம் தூக்கம் தான்.
4 மணிக்கு அலாரம் வைக்கும்போது நாட்டில் இருந்துச்சு போகணுமான்னு யோசித்தேன். ஆனால் நேரமே எந்திரிச்சு வந்ததுக்கு நீ இறைவன் நம்மளுக்கு சரியான கண்டென்ட் கொடுத்துட்டாரு. சத்தியம் வேறு லெவலுங்க. நம்ம லேட்டாகி வந்திருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துருக்க முடியாது. அருமை அருமை அருமை. அப்படியே பாருங்கள், ஒரு பக்கம் வந்து அண்ணன் வந்து பார்த்தா வருகி இருக்கும் போல மக்களே, அதே மாதிரி இருக்குதுங்க. செம்மையாக இருக்குது. நம்ம ஈரோட்டு சைடில் வந்து இந்த மாதிரி பொரிச்ச புரோட்டா, பன் புரோட்டா இதெல்லாம் கிடையாது. நார்மல் புரோட்டா இருக்கும், கொத்து புரோட்டா, அப்புறம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுமையாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நீங்களே. சிறப்பு. ரைட், அதான் சுட்டு அடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இது எப்படின்னா 11 மணி வரைக்குமே சுட்டுட்டே இருப்பீங்களா? இல்லை ஓகே ஓகே, ஆள் வர போட்டே இருப்பீங்க. அதான் 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 12 மணி ஆயிரும். அதான் 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 மக்கள்ஸ். ஒரு சைடு வந்து அண்ணா வந்து அப்பளைய பார்த்தோம்ல அதே மாதிரி பரோட்டாவை எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டே இருக்காரு. இங்கே பொரிச்சு வச்ச பரோட்டாவும் பார்க்குறதுக்கு பங்கமாக இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் மக்களே, விரவெல்லாம் பெரிய பெரிய விரவு கட்டை தான் அப்படியே வச்சு இங்கே வந்து மட்டன் சுக்கா ரெடி ஆகிட்டுருக்கு. மக்கள்ஸ் அடுத்து பாருங்கள், இதுதான் வந்து மட்டன் சுக்கா. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ப்ளைனாக பச்சை மிளகாயில் வருதுங்களாண்ணா? ஓகே, பச்சை மிளகாயில் வந்து நல்ல வேக்காடு. ஓகே, அதுக்கப்புறம் கிரேவி ஊற்றி அப்படியே இது பண்ணி. ஓ ஓகே ஓகே ஓகே, செம செம செம. எலும்பு இல்லாமல் போன்லெஸ் இல்லாமல் தண்ணி கரையாக வெட்டுவாங்க. ஓ, எலும்பு இல்லாமல் போன்லெஸ்ஸு. ஓஹோ ஓகே ஓகே. கிலோ 1000 ரூபா வந்துடும் கழிச்சு வெட்டினால. ஓ, கழிச்சாலும் கிலோ 1000 ரூபா வந்துடும் பச்சைக்கறி. இப்போ இது எவ்வளோ கொடுக்குறீங்க? இது எவ்வளோ கொடுக்குறீங்க? கப்பை அளவு அங்கே போகிறது. அதான் கப்பை எவ்வளோங்கண்ணா? அது 280, 125 ரூபா. சுக்கா 125, 250. ஓகே, டபுள் தான் அவ்வளோ எல்லாமே. சிங்கிள் அவ்வளோ வாங்க மாட்டாங்க. அதான் அதான் இதனால டபுள். செய்முறையே செம்மையாக இருக்குதுங்க மக்களே. ஃபஸ்ட்டு ப்ளைனாக வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் இது ஊற்றுறது, கிரேவி ஊற்றுறது. 70 அந்த அவங்க அத்தா காலத்துலேருந்து அப்படியே கொண்டு வந்திருக்காங்க பாரம்பரியமாக. 70 வருஷமா? ஓ, அப்படியே அவங்க அத்தா காலத்துலேருந்து அப்படியே பாரம்பரியமாக. அப்பா காலத்தில் 10:30 கடை முடிஞ்சிடும். 10:30 முடிஞ்சிடும். ஓ, ஏன்னா அங்கேருந்து வேலைக்கு போவாங்க, காலையில் வேலைக்கு போவாங்க, அவங்க சாப்பிட்டு போவாங்க, வெளில ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 10:30 கடையே சுத்தமாக முடிஞ்சிடும். 10 மணிக்கு டைம். இப்போ தான் கொஞ்சம் வெளியே இருந்து வரங்காட்டி டைம் சேர்த்து வச்சுருக்கீங்க. ஓகே, பரவாயில்ல. மக்கள்ஸ், நம்ம எப்படி வந்து வெயிட் பண்ணிருக்கோமோ அதே மாதிரி பின்னாடி வந்து ஒரு பசங்க கேங்கை வெயிட் பண்ணிருக்காங்க. சத்தியமாக ஹைப், அந்த வீடியோவில் எப்படி ஹைப்போ சேம் நேரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் அதே மாதிரி ஹைப்பு தாங்க. அவ்வளோ பேர் வெளியிருந்து வராங்க. இன்றைக்கி இத்தனைக்கும் நம்ம வந்திருக்க வெள்ளிக்கிழமை, ஒர்க்கிங் டேஸ், வீக் டேஸ் வந்திருக்கோம். பொரிச்ச புரோட்டா தாங்க. இப்போ வேறு மாதிரி இருக்குங்க ஸ்மெல்லு. அது பார்க்குற அந்த ஸ்ட்ரக்சரு, கலரு எல்லாமே செம்ம ஹைட்டு, செம்ம லெவல், வேறு லெவலு. பார்சல் அதிகமாக போகும். ஓகே 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 ஓகே. மக்கள் சிங்கம் போகிறீங்க. நான் அப்படியே சொன்னல மக்களை வருகின்னு சொல்லி சேம் அது எப்படி பேக்கிங் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் வேறு லெவலுங்க. பார்சல் பாருங்கள் மக்கள், கிட்டு அண்ணன் பாருங்கள் எடுத்து கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, ஒரு பார்சல் எத்தனை இருக்கும்? கட்டுறது தான். ஓ, 10 கட்டும் 10 கட்டும் கரெக்டாக. இந்த பார்சல் எங்கே போகுது? எங்கே போகுது பார்சல்லாம்? எங்கே? சவுதி வரைக்கும் போகுது. மலேசியா வாங்கிட்டு போவாங்க. சவுதி மலேசியா வரைக்குமா? எத்தனை நாள்னா இது கெடாமல் இருக்கும்? கெடாமல் அது வந்து டேஸ்ட் மாறும். அந்த இந்த டைம் ஒரு நாள் டைம், ஒரு நாள் தான் டைம்.
ஓ அவங்க டேஸ்ட் மாறும் இருக்கும் கிடாம இருக்கும் ஆனால் டேஸ்ட் அவ்வளோ இருக்காது இருக்கு. ஓகே அது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது தான். ரைட்டு. எடுத்து அட்டிக்க ஆரம்பிச்சிட்டாரு பார்சலுக்கு. பரவாயில்ல. எவ்வளோண்ணா பரோட்டா எவ்வளோண்ணா ஒன்று? ஒரு பரோட்டா 20 ரூபா. ஓகே ஓகே. அவ்வளோதான் மக்கள்ஸ். அண்ணன் வந்து பார்சல் பண்ணார் பார்த்தீங்களா, கட்டை போய் எடுத்துக்கிட்டு வந்துட்டார் பாருங்க. மட்டன் சுக்கா. ஓகே எண்ணெய் ஊற்றி வெறும் பச்சை மிளகா மட்டுங்களாண்ணா? வெறும் பச்சை மிளகா உப்பு போட்டுருவோம். வெறும் பச்சை மிளகா உப்பு எண்ணெய். இது கடலெண்ணெய். அந்த கடலெண்ணெய் வெறும் கடலெண்ணெய், வேறு எதுவுமே கிடையாது. வெந்துடும் வெந்துடும் கிரேவி அடிப்போம். ஓ ஓகே ஓகே ஓகே. இதுலேயே நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் வந்து செஞ்சு வச்சிருக்க கிரேவி எடுத்து உள்ளே ஊற்றி அதுதான் டேஸ்ட்டு. மணி கரெக்டாக 6:55, 7 மணி ஆகுது. இந்த டைமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க, கஸ்டமர்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணா சொன்னது இந்த கரெக்டான டைம் 7 மணிக்கு நீங்கள் இங்கே சாப்பிட்ணும் அப்படின்னா வந்தோடனே சாப்பிட்ணும் அப்படின்னா கணக்காக ஒரு 7 மணிக்கு வந்துடுங்க, நீட்டாக சாப்பிட்லாம். எல்லாம் மணி 6:55 எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் முதல்ல வந்து பார்சலில் வந்து அப்படியே முழு பரோட்டா வச்சு கட்டினாரு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் மக்கள், இங்கே பாருங்களேன், இதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பரோட்டா வந்து நுணுக்கி விட்டு அதில் வந்து அப்படியே கிரேவி ஊற்றி கட்டிக்கிட்டு இருக்காரு. இது என்னண்ணா அது இப்படி கட்டினா கஸ்டமர் கேட்கறனாலையா? ஓ இது நல்லா ஊறிடும். ஓகே ரைட். சவுண்டை பாருங்க மக்களே, செம்மையா இருக்கு. நல்லா கிறிஸ்பியா மொருன்னு இருக்கும் போல. ரைட்டுங்க, இதுதாங்க அந்த பிளைன் குஸ்காவும் ரெடி. அண்ணா ஜீரக சம்பா தானே? ஓகே ஜீரக சம்பா குஸ்கா. டி சாமி என்ன சொல்கிறேனே தெரியல மக்கள். இங்கே பாருங்க, இப்படி தான் ஃபுல்லாக பண்ணுறாங்களே தெரியல. நம்மளால் இந்த அளவுக்கு பண்ண முடிய மாட்டேங்குது. அதுக்கு கணக்காக அந்த நம்ம வந்தப்போ தம் போட்டுட்டு இருந்தார் பார்த்தீங்களா அண்ணன், அதுதான். அவ்வளோதான், குஸ்கா எடுத்து லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒவ்வொன்றுமே இதெல்லாம் பார்க்கறதுக்கே இங்கே வரலாம் மக்களை. சாப்பிட்றவங்க இல்லையா, சாப்பிட்றதெல்லாம் ரெண்டாவது தான். இவங்க பண்ணுற அந்த ஒவ்வொன்றுமே பார்க்க செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது. அந்த ஒரு வைப்பு வேற மாதிரி. கை சொல்லியானே பழகிருச்சு. செம்மங்க. நெக்ஸ்ட் பார்சலு. இங்கே பார்சலும் உண்டு, சாப்பிட்றதும் சாப்பிட்டுக்கலாம் மக்களே, எல்லாமே அவைலபிள். ஓ இதே பார்சல் தான் போல. சரி அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. வாரங்க மக்களே, கறி வந்து வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வெந்துருச்சானே? அப்படியே ஒன்று எடுத்து நசுக்கி பார்த்துருமா? ஓகே. டேங்கப்பா, அப்படியே எடுத்து பச்சை தண்ணியில் நினச்சி ரைட்ண்ணே, துண்டாக விழுந்துருச்சு. யோசிக்கிறதே இல்லை, அப்படியே சுட கை உள்ள விட்டுறீங்க. நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் தான் மக்களே. ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த மட்டன் சுக்காவில் கிரேவி மேட்ரு அண்ணா இப்போ எடுத்து ஊற்றுவது.
திண்டுக்கல் காமன பரோட்டா கடையை நம்மளை மாதிரி யாரும் விளாக் பண்ணியிருக்கக்கூடாது. இங்கே வாருங்க மக்களே, வாருங்க மக்களே. சரிங்களா, அந்த அடியில் மட்டன் சுக்கா இருக்கிறதுக்கும் மேலே அந்த கிரேவி ஊற்றுனதுக்கும் அந்த கொதிக்கிறதுக்கும் சத்தியமாக சான்ஸே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டாக வந்து அந்த தண்ணி கிரேவி, ஃபஸ்ட்டு ஊற்றுனது வந்து கெட்டி கிரேவி, அடுத்து வந்து தண்ணி கிரேவி, ரெண்டுமே ஊற்றி விட்டு பெப்பராண்ணா. ஆமாம். ஓகே. ஆஹா, இதெல்லாவா ப்ரிப்பரேஷன்? சரி அம்மாங்க, ஓடு தகிட தகிட. செம்ம செம்ம செம்ம. இன்னும் எவ்வளோ நேரம் நான் ரெடியாக இருக்கு? 5 நிமிஷம். ரைட். 5 நிமிடத்தில் சுட சுட மட்டன் சுக்கா ரெடி மகள்ஸ். ரைட். மக்கள் அடுத்து பாருங்கள் மக்கள், எங்கே பாருங்கள் மக்களே, பெரிய பார்சலு. 10 பரோட்டா வேணே? 10 பரோட்டா. ஓகே, 10 பரோட்டா பார்சலுங்க. அப்பளே பார்த்தா சின்னது. ரைட். ஆஹா, பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஐயோ வேற மாதிரி மக்களே. சத்தியமாக நான் வந்ததுலேருந்து சாப்பிட்றதுக்கு ஆர்வமாக இல்லையோ, இவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆக்டிவிட்டீஸும் பார்க்கறதுக்கு தான் ஆர்வமாக இருக்கேன். சாமையாக பண்ணிருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக அங்கே வாருங்க மக்களே, கோயிலுக்கு போகிற கூட்டம் மாதிரி காரை கொண்டாந்து நிறுத்திட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க மக்களே. இங்கே பாருங்க, மணி என்ன ஒரு 7:30 7:45 இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சிருவாங்க, வாங்க பார்ப்போம். இங்கே பாருங்க மக்களே, இலை தொங்குனா கடை ஓப்பன் நிறுத்தமாம்மா. பாருப்பா, செம்மண்ணே. ஓ, 2 சைடு 2 இலை. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி யாருமே விளாக் உங்கள் கடை கவர் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆரம்பத்துலேருந்தே. சூப்பர்ண்ணே, செம மக்களே. மேலே வந்து 2 வாழை இலை வந்து தொங்க வச்சிடுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாழை இலை வந்து தொங்குச்சு அப்படின்னா கடை வந்து ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? செம மகள்ஸ். அண்ணன் பாருங்கள், பார்சல் வாங்கிட்டு கிளம்புறேன்னா. வணக்கம். நன்றி நன்றி நன்றிங்க. நன்றி 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 நன்றி. எங்கண்ணா நம்ம உள்ளூரானா வெளியவா? நத்தம். ஓகே. சென்னை வரைக்கும் போகுது. சென்னை வரைக்கும் போகுதா பரோட்டா பார்சல்? இதில் ட்ரெயின்லையா? வந்தே பாரத்தில். வந்தே பாரத்தில் போகுதுங்க. டே அப்பா, செம மக்கள்ஸ். சென்னை போகுது பிடிச்ச பரோட்டா. ஸோ மக்கள்ஸ் அவ்வளவுதான். உள்ளே வந்து எல்லாத்துக்கும் வந்து இலை போட்டாங்க. இந்த கடை வந்து முழுக்க முழுக்க வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். திண்ணையில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ணாலாம் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம். ஓ ரெடியா? மட்டன் சுக்கா ரெடிங்க. மகள்ஸ் அடுத்து பாருங்கள், அங்கே வந்து பாய்ஸ் கேங் இருந்தாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்சல் வெளியே. ஓகே. யூடியூப் சேனல் தான். ஓகே. மக்கள் இங்கே பாருங்க மக்களே, என்ன சொல்கிறேனே தெரியவில்லை. எனக்கு எதை எடுக்கிறது எதை விடுறனே தெரில. அங்கே என்னடானா எல்லாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வைப்பாங்களா அப்போ எடுத்துக்கலாம். ஆனால் உள்ளே கொஞ்சம் நம்ம போய் நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் நான் அந்த பக்கம் நம்ம வைக்கும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன்.
இந்த வாங்க புல்லு பார்த்துங்க. ஓகேண்ணே. ஓ ஃபுல்லுனா ரெண்டா? டபுள் புல்லு. டபுள் ஃபுல்லு. ஓகே ஓகே. ஒரு புல்லுங்க, டபுள் வச்சா ஒரு புல்லு. டபுள் வச்சு ஒரு ஃபுல்லு. ஓகே, ஒன்று வந்து ஆஃபு. இது ஆஃப். ஓகே 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 மக்களே. அதாவது வந்து அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப் வந்து ஆஃபு, 2 வச்சா ஃபுல்லு. ரைட், சிறப்பு. அடுத்து பாருங்கள் மக்களே, புது புது கேங்கு. சொன்னேன்ல நான் கார் வந்து வந்த வண்ணமாகவே இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க வந்து இறங்கிட்டே இருக்காங்க பாய்ஸு கேங்கு. அப்படித்தான் காலையில் டிஃபன் ஐட்டம் தான் சாப்பிடுவாங்க. பொரிச்ச பரோட்டா. இவ்வளோ காலங்காத்தாலும் இந்த அளவுக்கு இதாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. சரி, ஓகே மக்களே. அடுத்த கட்டமாக நானும் அண்ணனும் வந்து சேரை போட்டு உட்காந்துட்டோம். ஸோ நம்மளுக்கான ஆர்டர் வந்து சொல்லியாச்சு, வரும் வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா உள்ளே வந்து வெளியே இந்த மாதிரி ஒரு காத்தோட்டமும் வர இருக்கும் பொழுது எனக்கு இந்த அட்மாஸ்பியர் தான் எனக்கு பிடிச்சிருக்குது. ரெண்டாவது வந்து இங்கே தான் லைட்டிங்கும் நல்லா இருக்குது. அப்புறம் உள்ளே சாப்பிட்டுருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் வந்து எப்படின்னா அது உள்ளே ஓகேண்ணே வந்துருச்சுங்க. ஸோ உள்ளே போய் எடுக்கும்போது அவங்க டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கா, அதனால் வந்து நாங்கள் உள்ளே போய் எடுக்கல. நம்ம சாப்பிட்றத எடுத்துக்கலாம் வாங்க மக்களே. மக்கள்ஸ் இங்கிட்டு பாருங்கள், அது வந்து குஸ்கா, இது வந்து பரோட்டா. அண்ணா இதுண்ணே? இது வந்து மட்டன் சுக்கா, இது மட்டன் சாப்ஸ், நெஞ்சு பீஸ். நெஞ்சு பீஸு. ஓ மட்டன் சாப்ஸு, மட்டன் குஸ்கா. ஓகே. இந்த மட்டன் சுக்கா, குஸ்கா, பரோட்டா. பரோட்டா. இது மட்டன் சாப்ஸு. ஆமாம். ஓகே 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 ஓகே. தேங்க்ஸ்ண்ணா. ஓகே சார் வரீங்களா? தஞ்சையிலே எடுத்துருக்கேன். ஓகேங்கண்ணா, சிறப்பு. எல்லாமே டேஸ்ட் பண்ணிடலாம் மக்களே. ஓகேண்ணே, ஒன்றும் தப்பு இல்லை. மக்கள்ஸே அப்படித்தான் கைகளை கொண்டாந்து தண்ணி கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. அண்ணா ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. மக்களே என்னங்க சொல்கிறது, இந்த உலகத்திலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்மெல்னால் அது இந்த ஃபுட் ஸ்மெல் தான். இதுதான் மிகப்பெரிய போதை, மிகப்பெரிய பர்ஃப்யூமே. ரைட்டு, பின்னாடி அப்படியே அது படப்படப்படன்னு போயிட்டுருக்கு. நம்ம ஆரம்பிச்சிடலாம் மக்களே வாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் நெஞ்சு கறி. ஆஹா சே எப்படி இருக்குண்ணா, அங்கே பாருங்கண்ணா. அடா 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 பங்கமாக இருக்குதுங்க. அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இது வந்து கண்கூட நம்ம முன்னாடி செஞ்ச மட்டன் சுக்கா. ஃபஸ்ட்டு வந்து பச்சை மிளகாயும் உப்பையும் மட்டும் போட்டு வேக வச்சாங்க எண்ணெயில். அது கண்கூட செஞ்ச இது பரோட்டா, அதுவும் வேறு லெவலு. அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா குஸ்கா. ஓகேங்களா, இங்கே பாருங்க. அடிஷ்னலாக வந்து அண்ணன் வந்து குழம்பும் கொண்டாந்து கொடுத்துட்டாரு. ஓகே, சிறப்பு. பாருங்க மக்களே, இது பாருங்க குஸ்கா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா உதிரி உதிரியா. சரி ஓகே மக்களே, அந்த கோலம் பண்ணிட்டேன், ஆரம்பிச்சிடலாம். இந்த நெஞ்சுக்கறி சாப்பிடலாமா? மட்டன் சாப்ஸ் நெஞ்சுக்கறி அந்த கிரேவியோ டிப் அடிச்சு சாப்பிடுங்க மக்களே. அது ஆட்டுக்கறி இவ்வளோ பெரிய பீஸ் சாப்பிட்டது இல்லையா, என்னால் முழுங்க முடியல. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. நான் அது வரைக்கும் இந்த மாதிரி டேஸ்ட் சாப்பிட்டதே இல்லை. இது இந்த மதுரை பக்கம் ஃபுட்டு அந்த கலாச்சாரத்தினுடைய டேஸ்ட்டு போல். நான் பொதுவாக எங்கள் ஊரில் தான் சாப்பிட்ருக்கேன். வெளியே எல்லாம் போய் இந்த மாதிரி கறி ஐட்டம் சாப்பிட்டு வெளியே போனால் பரோட்டா தோசை அதோட நிறுத்திக்கிறது. என்ன தேங்காய் ஊற்றிருப்பாங்க போல். இந்த மட்டன் சாப்ஸ் இருக்குல்ல, அதில் தேங்காய் வாசம் வருது. ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது பர்சனலாக. மக்களே, அடுத்த கட்டமாக எனக்கு ரொம்ப ஹைப்பாக இருக்கிறது இதுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த வேவிச்ச முறை வந்து அந்த மாதிரி இதுலேருந்து அப்படியே கிரேவிட்டி கொடுத்துருக்காங்க. இல்லை வெறும் இதில் எலும்பே கிடையாதுங்க, வெறும் சதை எடுத்து தட்டி அடிப்புமா. இது வந்து மட்டன் சுக்கா. அந்த பெப்பர் டேஸ்ட் இருக்குல்ல, அது நல்லா தெரியுது. இல்லை பார்த்துருப்பீங்க, பெப்பர் அப்படியே ஒரு டப்பாவில் வச்சுருந்தாங்க, அப்படியே எடுத்து கொட்டி இப்படி கலர்னாங்க. எலும்பே இல்லைங்க, முடியல சத்தியமாக, என்னாலே முடியல. எடிட் பண்ண எச்சை குடிச்சிக்கிட்டே எடிட் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த லைக் மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் பண்ணி விட்டீங்கன்னு வைங்களேன், வீடியோ நிறைய பேர்த்துக்கு போகும். முடிஞ்சால் அந்த வாட்ஸ்அப்பில் நண்பர்களுக்கு ஷேரு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் கொஞ்சம் வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு டைம் தத்தம் போனால் சாப்பிட்டு வாங்க.
நல்லா தூங்கி 4 நாள் ஆச்சு. என்ன பண்ணுறதுங்க, வீடியோ அடுத்து பாண்டிச்சேரி விளாக் வரப்போகுது, கம்மிங் சூன். மக்களே, காலங்காத்தால் நம்ம கண்ணு முன்னாடி செஞ்சாங்க. இதை அப்படியே எடுத்து இதில் வச்சு சாப்பிட்லாம் தான். பட் இருந்தாலும் இதை தனிப்பட்ட முறையில் டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் அதோட வச்சு சாப்பிடுவோம். பொரிச்ச புரோட்டா தெரியுதா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த லேயரு அப்படியே அந்த உதுந்து வர்றது அட்டை என்னங்க சொல்கிறது, ஏங்க அப்படிங்கிற மாதிரி தான். சாப்பிட்றலாமா? ஒத்து புரோட்டா இங்கே 2 கறியை விடவும் மேலே போயிடுச்சுங்க. அத்தான் காவான புரோட்டா தான்ப்பா. அட்டா சத்தியமாக செமையாக இருக்கும். அப்படியே புரோட்டா வந்து அந்த மெல்றதுக்கு ரொம்ப ஹார்டாகவே இல்லை, ரொம்ப சாஃப்டாக. அப்படி என்ன சொல்கிறது மகளே, பூரி ஊற வச்சு சாப்பிட்டு அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்குதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் போயிட்டு அந்த கறியோடு வச்சு சாப்பிட்லாம். இருந்தாலும் என்னால் முடியல, இது டேஸ்ட் அவ்வளோ இதாக இருக்குது. இது நல்லா அந்த குழம்பு நல்லா ஊறி இருக்குது. அந்த சவுண்டுக்கு அடிமை மகளே. அப்படியே அந்த மட்டன் சுக்கா எடுத்து உள்ளே வச்சு சேஸ் மக்களே. எல்லாமே காரமெல்லாம் கணக்காக இருக்குது. ஃபேமிலியாக வந்து சாப்பிட்ற மாதிரி காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது மக்களே. இந்த ஜீரக சம்பா ரைஸ் தான் நினைக்கிறேன். இந்த குஸ்காவை டேஸ்ட் பண்ணிடலாங்க வாங்க. அண்ணன் நினைக்கிறாரு, என்னடா வீடியோ பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது, தம்பி மாற்றி மாங்கு எடுத்துகிட்டு இருக்கான்னு. இப்படி எடுத்தால் தான் மக்களே எடிட்டிங்கில் ஓரளவுக்குனாலும் காட்ட முடியும். ஆஹா, குஸ்கா டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடா நீ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்க, அண்ணன் ரொம்ப இதாக இருக்காருன்னு நினச்சிக்காதீங்க. அண்ணனுடைய சுபாவமே அப்படி தான், ரொம்ப அமைதியாக தான் இருப்பார், பெருசாக எதையும் வெளிக்காட்டிக்க மாட்டார். ஓகேங்களா, நான் பழகினதுலேருந்தே அப்படி தான். ஸோ அதனால் நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம். ஓகேங்களா, செம்மப்பா. பக்கமாக இருந்தால் அடிக்கடி வந்து சாப்பிடலாம். பக்கமாக இருந்தால் அடிக்கடி சாப்பிட்லாமா மக்களே? வந்தீங்கன்னா இந்த பொரிச்ச பரோட்டாவோ நிறுத்திடாதீங்க, எல்லாமே ட்ரை பண்ணிடுங்க. ஒன்ஸ் வரீங்க எல்லாமே ட்ரை பண்ணிடுங்க. முக்கியமாக இந்த குஸ்கா ட்ரை பண்ணிடுங்க. பரோட்டாவோடய ஒரு படி மேலே நான் சொல்லுவேன். செம்ம. எனக்கு குஸ்கா ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா, செம்ம அல்டிமேட். எப்படி தெரியுமா இருக்குது, எங்கள் வீட்டில் வெந்தனி சாப்பாடு பண்ணுவாங்க, லைட்டாக அந்த டேஸ்ட் வருது. அது போக நிறையா உள்ள டேஸ்ட் இருக்குது. அந்த வெந்தனி சாப்பாடுன்னு சொல்லி எங்கள் வீட்டில் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது மக்களே. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் புரோட்டா கொண்டா சொல்லுவீங்க. எதுக்காகனா இதனுடைய அந்த ஒரிஜினல் டேஸ்ட் பார்க்குறதுக்காக. அப்படி வறுக்கி மாதிரி என்ன நுணுக்கி விட்டார். ஓகேண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. ஓகே, சாப்பிடுமா? நல்லா சுட இருக்குது. ஆஹா, இங்கே பாருங்க எப்படி கூட இது பாருங்களேன், அந்த கிறிஸ்பியான லேயரு. நல்லா இருக்கு. வெறுத சாம்பார் அதோட டேஸ்ட்டு. ஏங்க பூரி, பரோட்டா, வறுக்கி, அப்படின்னு ஏதோ தட்டு வடை, இதெல்லாம் இதெல்லாம் ஒரு கலவையாக இருந்தால் என்ன டேஸ்ட் வரும் அந்த மாதிரி. வெறும் ரொம்ப பிடிச்சது எனக்கு. செம மக்களே. சரி ரைட்டு, கொஞ்சம் அண்ணன் பேசிட்டு ரிலாக்ஸாக சாப்பிட்றேன். இந்த புதினா சட்னி மிஸ் பண்ண எப்படி மக்களே? நல்லா புளி போட்டிருக்கேன், நல்லா இருக்கு, செம. ஓவரால் அல்டிமேட்டு. அப்புறம் மீட் பண்ணுறேனே.
சரிண்ணா போய்ட்டுறேங்கண்ணா. ஓகே சிறப்பாக இருந்துச்சு, அருமை. அண்ணா வரேன், பாய். ஓகே மக்கள் எல்லாத்தையும் அப்படியே சொல்லிட்டு போயிடலாம். அண்ணா வரேன், பாய். ஓகே அண்ணா வரேன், பாய். ஓகே பாய் 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 அண்ணா வரேண்ணா. ஓகே 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 மக்களே, கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட வந்து எல்லாருமே சூப்பரான கேரக்டரு. ஓகே என்னென்னு தெரில, அது ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது மக்களே. எல்லாமே நல்லா சூப்பராக பழகினாங்க, அந்த ஒரு மூஞ்சி காட்டாமல். அந்த இதுலேயுமே இன்றைக்கி ரஷ்ஷு தான். சாட்டர்டே சண்டேனா இன்னமே ரஷ்ஷாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தான். வெள்ளிக்கிழமையாக இருந்தாலுமே இங்கே பாருங்க 1 2 3 4 காரு இதுவெல்லாம் வந்து அப்போ வந்து போயிட்டுருக்குங்க. திரும்ப வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. கூட்டமானது தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த கூட்டத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் யாருமே மூஞ்சி காட்டல. எல்லாம் ரொம்ப சிரித்து பேசி உண்மையாலுமே சொல்கிற மக்களே, என்னால் நம்பவே முடியல. இந்த அளவு ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்களான்னு சொல்லிட்டு நம்ப முடியல. பரிமாறின விதம் எல்லாமே சூப்பரு. டேஸ்ட் வைஸ் எல்லாமே செம்ம மக்களே. எல்லாமே எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்களும் கண்டிப்பாக திண்டுக்கல் சைடு வந்தீங்களா, நத்தம் சைடு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிட் ஒன் டைம் வந்து பாருங்கள். எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேவா, குஸ்கா, அந்த நெஞ்சுக்கறி மட்டன் சாப்ஸு, அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா, பரோட்டா எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். பரோட்டா வந்து ஒரு எம்டி பரோட்டா ஒன்று வாங்கி அதை உடச்சி அந்த நுறுக்கலை சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். சரி ஓகே மக்களே, காலங்காத்தால் வந்து 3 மணிக்கு 4 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சோமா. 4 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு கிளம்பி குளிரில் வந்து இவ்வளோ தூரம் வந்து சாப்பிட்டு வீடியோ எடுத்ததுக்கு ஒருத்தான கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பதில் சந்திக்கிறேன். பக்கத்தில் வந்து அண்ணன் சொன்னார், நமக்கு பரிமாறினார் இல்லைங்க, அந்த அண்ணன் சொன்னார் இங்கே வந்து என்ன குட்டுப்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்காமா, அங்கிட்டு போய் வீடியோ எடுங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ஸோ அடுத்த வீடியோ குட்டுப்பட்டி ஃபால்ஸ் போகிறோம். போயிட்டு இந்த கொஞ்சம் தூக்க கிழக்காமல் இருக்குது, இந்த ஒரு டயர்னஸ் எல்லாம் வந்து அதை ஃப்ரெஷ்ஷாக குளித்து என்ஜாய் பண்ண போகிறோம். சரி ஓகே மக்களே, பாய் அண்ணா. மீண்டும் நாளைக்கு இதே டைமில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை பெறுவது உங்கள் கேசவன் டடாபாய் செய்யும் மக்களே. உங்கள் நம்ம திண்டுக்கல் சப்ஸ்கிரைபர் சந்தியா அண்ணா. ஓகே பாய் பாய்.